அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு நல்ல பழுத்த 2 தக்காளி, பரங்கிக்காய், கூடவே பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா ஒரு 4 களையை களைஞ்சிட்டு அதனோட பரங்கிக்காய், தக்காளி, பெருங்காயம் சேர்த்து நல்லா மைய வேக வச்சுக்கலாம். இது காலையில் குடிக்கிறதுக்கு டீ, இஞ்சி, மிளகு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். சரிங்க, நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு, பரங்கிக்காய், பெருங்காயம், தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கடையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதன் கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி விட்டுக்கலாங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, பாசிப்பருப்பு அப்படிங்கிறதால உப்பு அதிகம் பிடிக்காது, கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியது தான். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதனோட ஒரு 4 கைப்பிடி கிட்டத்தட்ட ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும். முழு வெங்காயமாக அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு நம்ம அந்த சாம்பாரோடு சேர்க்க போகிறோங்க. என்னடா சிம்பிளாக இருக்கே, நல்லா இருக்குமா, ஒரே ஒரு பரங்கிக்காய் மட்டும் சாம்பார் வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேவையான பொருட்கள் அனைத்தும் கலந்தாச்சு. இப்போ நம்ம நேற்று அரைச்சோம் இல்லைங்களா இட்லி பொடி, சாம்பார் பொடி, அதையும் இதனோட கலக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதித்து இறக்குனதுக்கப்புறமா இதனோட கொஞ்சம் நறுக்கிய மல்லித்தழை சேர்க்க போகிறோம். சும்மா கம சூப்பரான அதிரடியான சுவையில் ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையிலே அவ்வளவு சுவையாக இருக்கும். வீட்டில் செய்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா காய்களும் போட்டு சாம்பார் வைக்கணும்னு இல்லை, பரங்கிக்காய் இருந்தால் மட்டுமே போதும். ரொம்ப சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.